இன்றைக்கி நமக்கு உலகத்தில் பல பேருக்கு ஒரு ஆசை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டேயும் நம்மளும் வசதி உள்ளவங்களாக மாறினா இன்னும் அழகா இருக்கும். நம்மக்கிட்டேயும் பணம், பதவி, காசு, வீடு, வண்டி இதெல்லாம் இருந்தால் இன்னும் அழகா இருக்கும். சுகமாக வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. ஆனால் இந்த எல்லா ஆசைக்கு முன்னாடி ஒரு நல்ல சிந்தனையை கூட ஏற்படுத்தி, அது என்ன சிந்தனைன்னா, அதாவது நம்ம வசதி உள்ளவங்களாக எதுக்காக ஆகணும்? இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்க. அதாவது 3 வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும். இதுக்காக தான் நம்ம வசதி உள்ளவங்களா. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ்பத்திரி செலவு செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக ஒருத்தராக தான் நம்ம வசதி உள்ளவங்களாக. இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க. படிக்கணும்னு நினைப்பாங்க. கல்வியில் அவங்க நல்ல மார்க் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வசதி இருக்காது. அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம. அதுக்காக தான் நம்ம வசதி உள்ளவங்களாக ஆகணும். இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க. சம்பாதிப்பாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களுடைய வாழ்க்கை என்னென்னா லோனில் தான் கழியும். லோன் வாங்குறது எவ்வளோ பெரிய ஹராமுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பவும் லோன் வாங்குவாங்க. வீட்டு கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். இதுக்காக தான் நம்ம வசதி உள்ளவங்களாக ஆகணும். இதை நம்ம முதல்ல யோசிக்கணும், சிந்திக்கணும். வசதி உள்ளவங்களாக ஆகிறது நமக்காக மட்டுமே கிடையாது. எல்லாருக்காகவும் நம்ம உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும்.